தமிழ் மக்களுக்கு வணக்கம். கடலூரில் விரட்டி அடிக்கப்பட்ட உதவாநிதி. இதுவும் ஒரு நல்ல செய்தி தான். இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தேன். அதாவது நம்ம பொன்முடி ஓசின்னு பேசிய அந்த பொன்முடியை சேற்றால் அடித்து விரட்டி அடித்த மக்கள் அப்படின்ற அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னாக்க கடலூருக்கு சென்ற துணை பொம்மை உதவாநிதியை விரட்டி அடித்த மக்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னாக்க, என்னையும் பாரு என் அழகியும் பாருன்னு அப்பனும் மகனும் இங்கே ஊர்வலம் வந்தால் இனியும் அதை நம்ப போவதில்லை மக்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இவர்கள் எத்தகைய ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை கொண்டவர்கள், என்ன மாதிரியான ஊழல்களை செய்து கொண்டிருப்பவர்கள், இவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதனை முழுவதுமாக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எப்படி 2019 2021 ஒரு செங்கலை காண்பிச்சு ஊரை ஏமாத்தலான்னு நினச்ச அந்த கதையெல்லாம் மலையேறி போய்விட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுமக்களை பார்த்து, அதுவும் சாமானிய ஏழை எளிய மக்களை பார்த்து, நீங்கள் அண்ணாளங்காட்சியாக இருந்தாலும் ஏதோ வாயை கட்டி வயிற்றை கட்டி நீங்கள் வைத்திருக்கின்ற காதிலும் கழுத்திலையும் அணிந்திருக்கின்ற அந்த ஏதோ ஒரு குந்துமணி நகை, அந்த நகையை கூட கொண்டு போய் நீ அடமானம் வையே, நான் மூட்டு தரேன், நான் 40 நாளில் ஆட்சிக்கு வந்த உடனே மூட்டு தரேன்னு சொல்லி, நீட் கையெழுத்து முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று சொல்லி, ஒரு மாணவியின் இறப்பின் மீது கேவலமான அரசியல் செய்து, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆட்சிக்கு வந்து இந்த நகையை அடமானம் வைத்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏமாற்று பேர்வழிகள் என்று சொன்ன இந்த கேவலவாதிகளுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இப்போ ஊர் முழுக்க நடக்கப் போகிறது. எல்லா இடத்திலும் இதான் நடக்கப் போகிறது. தமிழகம் முழுவதும் இவர்கள் எங்கே சென்றாலும் இதுதான் இவர்களுக்கான பதிலாக இருக்கப் போகிறது. மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். இதைத்தான் நான் மக்களிடமிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தை தருகிறோம், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி 4 கோடி ரூபாய் காரில் பவனி வருவதாக இருக்கட்டும், அல்லது இப்போ இந்த உதவாநிதி வந்தானே பாருங்க, 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள டிஷர்ட்டை மாட்டிக்கொண்டு பெரிய ஹீரோ மாதிரி இறங்கி நாங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறோம்னு வருது இருக்கு இல்லையா, இதை மக்கள் சரியாக புரிந்து கொண்டு இவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். எங்கே சென்றாலும் இவர்கள் ஓட ஓட விரட்டப்படுவார்கள். வேணும்னா அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுடைய அந்த 200 ரூபாய் கோஷ்டிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் கும்மி அடித்து கொண்டிருக்கலாம். மற்றபடி பொதுமக்களிடம் சென்றால் இனியும் இவர்களுடைய பொய் என்பது எடுபடாது. 1 2 இல்லைங்க, 520 சொச்சம் வாக்குறுதிகளை இந்த அப்பனும் பிள்ளையும் கொடுத்தானுங்க. ஊர் ஊராக அப்பன் ஊராக ஜமகாலத்தை விரிச்சுக்கிட்டு லேகியம் வைக்கிறவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு, உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை எல்லாம் இந்த பெட்டியில் போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை ஒன்று வச்சுக்கிட்டு ஊராக இந்த மனுக்களை எல்லாம் பெற்று சென்றார்கள். அந்த பெட்டிகள்லாம் என்ன ஆனதுன்னே என்று தெரியல. அந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. அடுத்து மகன் காதில் கழுத்தில் இருந்தால் கொண்டு போய் அடமானம் வை, நான் மூட்டு தரேன் அப்படின்னு கூசாமல் போய் சொல்லிவிட்டு போனார். இன்றைக்கி 2 பேரையும் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். துணை பொம்மைக்கு இன்றைக்கு என்ன
ஒரு மரியாதையை மக்கள் கொடுத்திருக்கிறார்களோ, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். அதே மரியாதையை தான் பொம்மைக்கும் கொடுக்க போகிறார்கள். நேத்திக்கே சொல்லிட்டாப்புல. இந்த ஆதவ அர்ஜுன் வந்து அந்த நிகழ்ச்சியில், அந்த விஜயுடைய அந்த நிகழ்ச்சியில், அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்புல. நான் தான் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தேன். நான், பிரசாந்த் கிஷோர், அப்புறம் அந்த ஒரு ஒரு டுபாக்கூர் இருக்கான் பாருங்க, இவன் மாப்பிள்ளை சார்ன்னு சொல்லிக்கிட்டு, அவன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்டாலின் என்கிற இந்த பொம்மையை கொண்டு வந்து உங்கள் மீது திணித்தோம். இதற்கு நாங்கள் செலவு செய்த பணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 கோடி ரூபாய் அப்படின்றத வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக போட்டு உடச்சிட்டாப்புல. அப்போ இந்த பொம்மையை வந்து நாம் சுமக்க வேண்டிய அவசியம் என்ன? இவரால் நமக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? இவரால் நமக்கு ஏதாவது பலன் கிடைத்திருக்கிறதா? இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? எதுவுமே கிடையாது. மாறாக இவர்களுடைய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையே அவமானப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிப்பு எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து விட்டோம். சரி செய்து விட்டோம்னா அப்புறம் எதுக்கு கடலூரில் மக்கள் போராட வேண்டும்? எதுக்கு விழுப்புரத்தில் மக்கள் போராட வேண்டும்? எதற்காக கிருஷ்ணகிரியில் மக்கள் போராட வேண்டும்? எதற்காக தருமபுரியில் மக்கள் போராட வேண்டும்? இங்கெல்லாம் மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய கள்ளக்குறிச்சியில் எதுக்கு மக்கள் போராட வேண்டும்? அப்போ இங்கெல்லாம் போராடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய தேவைகள் இங்கே சரி செய்யப்படவில்லை. நிவாரணம் என்ற பேரில் 40,000 ரூபாய் டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அதில் இத்து போன கட்சி கொடியை வச்சுக்கிட்டு நீ வந்து எங்களுக்கு வரட்டு அந்த நமுத்து போன அந்த ப்ரெட்டையும், வரட்டுன்னு அந்த நமுத்து போன அந்த ப்ரெட்டையும், அந்த அந்த 2 நாளான பாலையும் கொண்டு வந்து கெட்டுப்போன பாலையும் கொடுத்துட்டு போவியா? உங்ககிட்ட இந்த பிச்சை எடுத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கோமா இங்கே? நாங்கள் என்ன உன்னுடைய தாத்தா சொன்னது போல, கருணாநிதி சொன்னது போல நாங்கள் என்ன சோற்றால் அடிக்கப்பட்ட பிண்டங்களா? இந்த கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதைத்தான் அன்னைக்கு சீமானும் சொன்னார். நான் கூட சீமான்கிட்ட சொன்னேன், அண்ணே அன்னைக்கு நீங்கள் இது சொன்னீங்க, இன்னைக்கு அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. என்ன சொன்னார்? இலங்கையை எப்படி ஒரு புரட்சி வெடித்ததோ, மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் எப்படி அந்த புரட்சி வெடித்ததோ, வங்கதேசத்தின் தந்தை என்று கருதப்பட்ட முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை எப்படி தகர்க்கப்பட்டதோ, எப்படி இலங்கையில் ராஜபக்சே குடும்பம் விரட்டியடிக்கப்பட்டதோ, அதுபோல ஒரு புரட்சி இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சீமான் சொன்னார். அதற்கு நிகரான ஒரு ஜனநாயக புரட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ பணம், அதிகாரம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மக்களை விலக்கி வாங்கிவிடலாம். நீ வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை விலக்கி வாங்கிவிடலாம். அதையெல்லாம் வைத்து எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்ற எண்ண ஓட்டம் இனி பலிக்காது, அது எடுபடாது. இனி நீ சந்திக்க வேண்டியது கோபத்தில் உள்ள மக்களை. அதை எப்படி நீ எதிர்கொள்ள போகிற அப்படின்றதையும் பார்ப்போம், இனி வரும் நாட்களில் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உதயநிதி விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த குடும்பம் எங்கே செருப்படி வாங்கினாலும் எனக்கு ஒரே மகிழ்ச்சிங்க, மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி. இந்த கும்பல் நவரணும். அது அவன் நக்கல் பேச்சும், அவனுடைய சிரிப்பும், கிறுக்கம் மாதிரி கிறுக்கம் மாதிரி ஒரு சிரிப்பும், இதையெல்லாம் எப்படி மக்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. இப்போ புரியுது, அவங்க எதிர்வினை ஆற்ற துவங்கி விட்டார்கள். உன்னை எல்லாம் நம்பிய காலம் என்பது மலையேறி போய்விட்டது. இனி நீ சர்வசாதாரணமாக முன்ன போல நீ வலம் வர முடியாது. மக்கள் கேள்வி கேட்பார்கள், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி சாமானியனும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டான். இதற்கான பதிலை நீங்கள் 2026 கொடுத்தே தீர வேண்டும். அதற்கான முன்னோட்டம் தான் இந்த கடலூர் விரட்டியடிப்பு என்று கூறி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே கடலூரில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு அந்த உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு இதே கடலூரில் பொதுமக்களை சென்று சந்தித்த பொழுது மக்கள் ஆரவாரமாக உற்சாகமாக வரவேற்றார்கள். அப்பொழுது முரசொலி என்ன தெரியுமா போட்டுச்சு? தலையங்கம் கடலூர் காபரே என்று அசிங்கமாக ஆபாசமாக அந்த நிகழ்ச்சியை அவர்கள் சித்தரித்தார்கள். இன்னைக்கு விதி வலியது பாருங்க. அதே முரசொலியுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய இந்த உதயநிதி
இதே கடலூர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். வரலாறு திரும்புகிறது. திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் கூப்பில் அமர்த்தப்பட போகின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.